ஊழல்ன்றது ஒரு உறுதியானது நிலையானது இல்லை. மனிதன் அப்பப்போ வாய்ப்பு கிடச்சப்போ முழுங்கிக்கிறான். சில பேர் சின்ன வாய்ப்பு கிடச்சி சின்னதாக முழுங்கிட்டு அது ஊழல் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. அவர் பெருசாக முழுங்கினப்போ மட்டும் இது ஊழலாக தெரியுது நமக்கு, சிறுசாக முழுங்கினப்போ ஊழலாக நமக்கு தெரியல. நான் சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த திருச்சியில் ஏதோ ஒரு ஸ்கூலில் ஒரு எல்லா 13-14 வயசு பசங்க எல்லாம் அவர் கூட நான் ஏதோ விளையாடிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன். ஏதோ ஒரு கேள்வி வந்துருச்சு, நீங்கள் என்ன ஆகுறீங்கப்பான்னு கேட்டால் யாரோ ஒருத்தர் இது சொல்கிறாங்க. ஒரு பையன், நான் ஆர்டிஓ ஆகுறேன். எதுக்குப்பா நீ ஆர்டிஓ ஆகுற, உனக்கு என்ன டிரான்ஸ்போர்ட்டுன்னு ரொம்ப ஈடுபாடா, அதில் என்ன உருவாக்கணும்னு நினைக்கிறியா, இதனால் பண்ணணும்னு நினைக்கிறியா? நான் கேட்டேன், இல்லை நல்லா லஞ்சம் கிடைக்கும். 14 வயசு பையன் எங்கே அதிகமாக லஞ்சம் கிடைக்கும்னு அவனுக்கு அப்போவே எண்ணம் வந்துடுச்சு. இது அவனுடைய எண்ணம் இல்லை, சமூகம் முழுக்கமாக அதே நடக்கிறதுனால அவன் அதே இது அப்படி தான் வாழணும்னு அவன் நினச்சிக்கிறான். இந்த ஊழல் கலாச்சாரம் முதல்ல நம்ம மனத்தில் எடுக்கணும், நம்ம வீட்டில் எடுக்கணும், நம்ம சூழ்நிலையில் எடுக்கணும்.